பதில் சொல்லிட்டு கேட்டார். நான் அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டு போயிடுறேன். அம்மா உன்னால் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லை, உனக்கு வந்துட்டு எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னு தெரியுது, சமூகம் உன்னை தப்பாக பேசணும்னு தெரியுது, அப்போ ஏமா அந்த லைஃப்பை விட்டு வெளியே வந்தேன்னு கேட்டார். வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? செத்துடலாமா சொல்லுங்க, செத்துடலாமாண்ணா? அவன் கூட போயிட்டு இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தி கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துடலாம். இல்லை அவங்க அப்பா அம்மா நாத்தனார் நங்கையார் எல்லாம் பண்ணுற எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அமைதியாக இருந்துடலாம். ஒன்று நடப்பணமாக இருக்கணும், இல்லை செத்துடணும். என்ன பண்ணலாம்? வெளியே வந்து தானே ஆகணும். இங்கே நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன்னா நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்து வந்திருக்கேன். என்ன சொசைட்டி அதுவும் நான் சின்ன பொண்ணு வேறையா, எங்கே போனாலும் அசிங்கமாக பேசுவாங்க. நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னா, மெடிக்கல் படிச்சுட்ருக்கேன். அப்போ நான் நர்சிங் முடிச்சிருந்தேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை கேட்டேன், பாப்பா வச்சுட்டு. கோவிட்டில் டியூட்டி வந்துருச்சு. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை கேட்டேன். நான் உண்மையை சொல்லி வேலை கேட்டேன். எல்லோரும் மாதிரி ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லலை, உண்மையை சொல்லி வேலை கேட்டேன். ஹஸ்பண்ட் இல்லைங்க, குழந்தை இருக்குது, 15 நாள் குழந்தை, சிசரின் பண்ணியிருக்கு, கோவிட்டில் டியூட்டி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டியூட்டி முடிஞ்சிருச்சு. நான் போய் இன்னொரு ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து சம்பளம் பத்தலை, அந்த போய் வேலை கேட்டேன். அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா? இந்த இடத்துல சொல்கிறேன்,